ஹே ஆல் எனக்கு வந்து யூடியூப் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து சிறுமுகையிலேருந்து நம்மளுக்கு வாட்டர் பிளான்ட்ஸ் வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அவங்களோட வீடியோஸ் சிலதெல்லாம் பார்த்தேன். அப்போ வந்து நான் கேட்டிருந்தேன், எனக்கு இந்த பிளான்ட் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். எனக்கு அனுப்பிச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் போட்டு விடுறேங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு கொடுத்தாங்க. என்ன வாட்டர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஸ்டேட்டஸில் இது போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில். அப்போவே நிறையா பேர் இது இருக்குங்களான்னு கேட்டிருந்தீங்க. முதல்ல இது வந்து நான் நிறைய பக்கம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு இது எங்கேயுமே கிடைக்கல. இவங்கக்கிட்ட கிடச்சிச்சு அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரி அனுப்பிச்சு கொடுங்கன்னா நல்லா பேக் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பிளான்ட் பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்று தான் கேட்டேன், ஆசைக்காக ஒன்றே ஒன்று கேட்டிருந்தேன். நான் நிறைய அனுப்பிச்சு கொடுத்துருந்தேன். அப்படி இது பார்த்திங்கன்னா இந்த வயலட் கலர் ஃப்ளவர் இந்த மாதிரி தான் வரும் இதில். அவங்க சும்மா அவங்க ஃபிஷ் டேங்க்கில் போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய வியர்டான திங்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. இதெல்லாமா வீட்டில் வச்சு வளர்க்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னெயிலு, அதுக்கப்புறம் ஸ்பைடர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் வெளியூர்லேருந்து வாங்கி வீட்டில் வச்சு வளர்த்திட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி எனக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. எனக்கு இந்த அனிமல்ஸு, பேர்டு, ஃபிஷ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயம்னு சொல்லலாம். கொஞ்சம் பயம், தொடலாம் மாட்டேன். டாக் ஆகட்டும் எதாகட்டுமே நான் தொட மாட்டேன். எனக்கு ரொம்ப பயம். இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இது இத்தனை வந்து வீட்டில் வச்சு வளர்த்திட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு வாட்டி இது குட்டி போட்டுச்சுனாலே 500 எக்ஸ் அந்த அளவுக்கு வந்து அது ப்ரீட் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து ஸ்பைடர், இது வந்து ஒரு 3000 கிட்ட வருது. இதையுமே வளர்த்திட்ருக்கேன். இதுக்கு ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்செக்ட் தான் இதுக்கு ஃபுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் எப்படி வீட்டில் வச்சு வளர்த்திட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்னெயிலுக்கெல்லாம் என்ன ஃபுட் அப்படின்னதுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் வேஸ்ட்டு எல்லாமே நான் அதுக்கு தான் போடுவேன். அது எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா நிறைய ப்ரீடிங் ஆகிட்டுருக்கும். ஆனால் அது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்ப லெட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். மொட்டை மாடியில் தான் வச்சுருக்கேன், வீட்டுக்குள்ளெல்லாம் நான் வைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் போட்டு வைக்கிறப்ப அது பாட்டுக்கு சாப்பிட்டு ஃபுல்லாக காலி பண்ணிடும். அப்போ நான் கேட்டேன், இதை தொட்டியில் நாங்கள் இப்போ லில்லி பாண்ட்லலாம் போடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக போடக்கூடாது. உங்களோட செடி ஒன்று கூட இருக்காது. ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி தனியாக தான் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அனுப்பிச்சு தரேன் அப்படின்னாங்க. கண்டிப்பாக எனக்கு இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஃபிஷ் டேங்க்கில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துருந்தேன். ஆனால் அது எனக்கு இஷ்டமே இல்லை, தூக்கி வீசிட்டேன் ஒரே வாரத்தில். உங்கள் யாருக்கா தேவைப்பட்டு இந்த ஸ்னெயில்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வாட்டர் பிளான்ட்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவங்களோட நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணித்தரேன். வாட்டர் பிளான்ட்ஸ் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நம்ம இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். யாருக்காச்சும் அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ, பாய்.